ஹலோ பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், வெல்கம் டு வேதாந்தம் சேனல். நான் உங்கள் தமிழன். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 10th கடிதம் அப்படின்றதான் பார்க்க போறோம். இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. சோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வீடியோ பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதான் நம்ம சேனலுக்கு யாராச்சும் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, என்ன சார் கடிதம் அப்படின்னா, அதாவது பள்ளி திடலில், அதாவது ஸ்கூல்ல ஒரு பணப்பை அப்படின்றது கீழே கடந்துச்சு. அதை எடுத்து நான் தலைமை ஆசிரியர் கொடுத்து பாராட்டு பெற்றேன் அப்படின்ற மாதிரி தான் ஒரு கடிதம். இது என்ன அப்படின்னா, பள்ளி திடலில் கிடைத்த பணப்பையை உரியவிடம் ஒப்படைத்ததையும் அதற்கு பாராட்டு பெற்றதையும் ஒப்படைச்சதையும் பாராட்டு பெற்றதையும் பற்றி வெளியூரில் இருக்கும் உறவினருக்கு ஒருவருக்கு கடிதம் எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எங்க இருக்கு அப்படின்னா, நம்மளோட 10th இயல் 8 இருக்கு. இங்க இருக்கு அப்படின்னா 10th இயல் 8 இருக்கு. ஓகேங்களா? சோ இது போன வருஷம் 2024 ஒரு கவர்மெண்ட் ஒரு பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் அப்படின்றது, மாடல் கொஸ்டின் பேப்பர் அப்படின்றது வெளியிட்டாங்க. அதில் உள்ள கொஸ்டின் தான் இது. ஓகேங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த எப்படி சார் இந்த கடிதம் எழுதணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அந்த கொஸ்டின் நம்பர் போட்டுக்கணும். அப்புறம் அது எந்தது, ஆனாவா ஆவண்ணாவா, ரெண்டு இதுக்கு இருக்கும். அதாவது ஆனா கொஸ்டினா இல்ல ஆவண்ணா கொஸ்டினா அப்படின்றத நீங்க மென்ஷன் பண்ணணும். அப்ப எந்த கொஸ்டின் நம்பரு, அது ஆனா கொஸ்டினா இல்ல ஆவண்ணாவா கொஸ்டினா, ஏன்னா அல்லது அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. சோ நீங்க செலக்ட் பண்றது கரெக்டா செலக்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் உறவினருக்கு மடல் அப்படின்றத எழுதணும். ஏன் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, உறவினருக்கு தானே எழுதணும்னு சொல்லியிருந்தாங்க. அதாவது நீங்க ஒரு பணப்பை எடுத்தீங்க, அதை உங்க தலைமை ஆசிரியர் கொடுத்தீங்க, அது மூலியமா பாராட்டு பெற்றீங்க. அதை உறவினருக்கு எழுதுங்க அப்படின்னு சொல்லுங்க. உறவினர் யாரா வேணா இருக்கலாம், அத்தை மாமன் இல்ல சித்தப்பா, யாருக்கு வேணா எழுதலாம். அது உங்களோட விருப்பம். ஓகேங்களா? அப்ப ஃபர்ஸ்ட் என்ன எழுதணும், உறவினருக்கு மடல் அப்படின்றது எழுதணும். இன்னொன்னு என்ன அப்படின்னா, நாள் இடம் அப்படின்றது நீங்க கண்டிப்பா எழுதணும். இதுக்கு எவ்வளவு மார்க் கொடுப்பாங்க அப்படின்னா 1/2 மார்க் அப்படின்றது கொடுப்பாங்க. ஓகேங்களா? எவ்வளவு மார்க் கொடுப்பாங்க அப்படின்னா 1/2 மார்க் கொடுப்பாங்க. நாள் இடம், சில பேர் ஸ்கூல்ல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இடம் நாள், நாள் கூட எழுதிக்கலாம். இடம் என்ன சொல்லுவாங்க, ஆனா அவனா ஈனா அப்படின்னு எழுத சொல்லுவாங்க. ஓகேங்களா? அது உங்களுக்கு அப்படிதான் எழுதணும். ஓகேங்களா? இப்போதைக்கு நம்ம கொடுக்கறதுனால எப்படி அப்படின்ற மாதிரி கொடுக்குறோம். ஓகேங்களா? சோ ஓகே, அடுத்து என்ன அப்படின்னா, யாருக்காக எழுதுறீங்க, அன்புள்ள சித்தப்பாவுக்கு நவீன் எழுதுவது. நவீன் அப்படிங்கிறவங்க தான் என்ன பண்ணிருக்காங்க, அந்த இதை எடுத்திருக்காங்க. அதாவது அந்த பணப்பை எடுத்து ஆசிரியர்கிட்ட கொடுத்து பாராட்டு பெற்றிருக்காங்க. ஓகேங்களா? அப்போ யார் எழுதுறது அப்படின்னா நவீன் எழுதுறாரு. நீங்க அந்த பேருக்கு பதிலா இதை கூட நீங்க மென்ஷன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அடுத்து பொருள், தேவைப்படுற இடத்துல பொருள் அப்படின்றது கண்டிப்பா எழுதியணும். இந்த இடத்துல தேவைப்படல, ஆனா வேற கட்டுரை இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல நீங்க பொருள் எதுக்காக எழுதுறேன், பணப்பையை கொடுத்ததற்காக எனக்கு பாராட்டு கிடைத்தது அப்படின்ற மாதிரி பொருள் அப்படின்றது கண்டிப்பா இங்க எழுதணும். ஓகேங்களா? அடுத்து நலம் நலமறிய ஆவல், நான் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க அப்படின்றது. இந்த பேராகிராஃபுக்கு தான் எவ்வளவு மார்க் அப்படின்னா 2.5 மார்க் கொடுப்பாங்க. ஓகேங்களா? 2.5 மார்க் எதுக்கு கொடுப்பாங்க அப்படின்னா இந்த பேராகிராஃப் கொடுப்பாங்க. ஓகேங்களா? நான் இன்று மிக மகிழ்ச்சியில் இருக்கிறேன், நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், ஏன்னு தெரியுமா அப்படின்றது யார் யாருக்கு எழுதுறா, நவீன் அப்படின்றவரு அவங்களோட சித்தப்பாவுக்கு எழுதுறாங்க. ஓகேங்களா? நல்லா புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அடுத்து ஏன் தெரியுமா, நேற்று வகுப்பு முடிந்ததும் வெளியே வந்து கொண்டிருந்தேன், அப்போது பள்ளித்திடலில் ஒரு பணப்பை கிடந்தது. என்ன பண்ணிருக்கான், ஸ்கூல் முடிச்சுட்டு வெளில வரும்போதே ஒரு பணப்பை அப்படின்றது கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? அதில் அதிகமான பணம் இருந்தது. அதுல என்ன இருக்கு, அதிகமா பணம் இருந்துச்சான். ஒரு நிமிடம் பயம், இந்த இடத்துல ஆச்சரியக்குறி இருக்கு பாருங்க. அப்ப எழுதும் போது இந்த மாதிரி உணர்ச்சி தொடர் வந்துச்சுன்னா என்ன பண்ணணும், ஆச்சரியக்குறி, தேவையான இடத்துல ஃபுல் ஸ்டாப். அப்ப இதே மாதிரி இந்த இடத்துல என்ன பண்ணணும், கமா போடணும், இந்த இடத்துல ஃபுல் ஸ்டாப் வைக்கணும். ஓகேங்களா? இதெல்லாம் நோட் பண்ணுவாங்க. இல்ல அப்படின்னா 5 மார்க்ல மார்க் கம்மியாயிட்டே வரும். ஓகேங்களா? அதனால என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி இடத்துல நோட் பண்ணுவோம். அதாவது கடிதம் எழுதுறோம் அப்படின்னா இங்க கமா வரணும், இடம் அப்படின்னா அந்த இடத்துல ஃபுல் ஸ்டாப் வைக்கணும். ஓகேங்களா? அடுத்து இதுக்கு 2.5 மார்க் கொடுக்குறாங்களா. அடுத்து என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு நிமிடம் பயம் அப்படின்றது உணர்ச்சி தொடர். அங்க என்ன வருது, ஆச்சரியக்குறி அப்படின்றது வருது. ஓகேங்களா? ஐயோ இவ்வளவு பணம் இருக்கிறது, அதாவது ஐயோ அப்படின்றதையும் ஒரு ஆச்சரியக்குறி வருதா, இவ்வளவு பணம் இருக்கிறது. பையை எடுத்துக்கொண்டு தலைமை ஆசிரியரிடம் சென்றேன். அவங்க என்ன பண்ணிருக்காங்க, ஹெட் மாஸ்டர் போயிட்டோம், இந்த மாதிரி இவ்வளவு பணம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அவர் என்ன சொல்றாரு, அலுவலக ஊழியர் கட்டணம் வசூலித்த பணம். அலுவலக ஊழியர் கட்டணத்துக்காக வசூலித்த பணம் தான் அது. இருசக்கர வாகனத்துல செல்லும் போது அவர் தவற விட்டு விட்டார். அதாவது பைக்ல போகும்போது என்ன பண்ணிருக்காரு, விட்டுட்டாரு அப்படின்னு தலைமை ஆசிரியர் சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? இது எப்படி வேணா எழுதலாம், உங்களுக்கு ஏத்த மாதிரியும் ஸ்கூல்ல எப்படி சொல்றாங்க அப்படின்ற மாதிரி எழுதிக்கலாம். இது ஒரு நார்மலான ஃபார்மேட். ஓகேங்களா? அடுத்து தலைமை ஆசிரியர் மிகவும் மகிழ்ந்தார். ஏன் அப்படின்னா கொண்டு கொடுத்திருக்கான் அப்படின்ட்டு. ஓகேங்களா? அடுத்து என் நேர்மையையும் கண்ணியமான செயலையும் பாராட்டினார். பிறர் பொருளுக்கு ஆசைப்படாத உன்னை பாராட்டியே தீர வேண்டும் என்று மறுநாளே காலை இறை வணக்க கூட்டத்தில் மாணவர்கள் மத்தியில் நேர்மையை பாராட்டி சன்மான தொகையை பரிசாகவும் வழங்கினார். என்ன பண்ணிருக்காரு, அவங்களோட ஹெட் மாஸ்டர் இந்த மாதிரி ஒரு நேர்மையா இருந்திருக்கான் அந்த பையன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட அடுத்த நாள் காலைல பிரேயர்ல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, இந்தப்பா உனக்கு உன்னோட சன்மானம் தான், உனக்காக ஒரு பரிசு அப்படின்ற மாதிரி கொடுக்குறாங்க. இந்நிகழ்வின் மகிழ்ச்சியை உங்களுடனும்
சித்தி தங்கையுடனும் இக்கடிதம் மூலம் பகிர்ந்து கொள்வதற்கு மகிழ்கிறேன் அப்படின்ட்டு முடிக்கணும். ஓகேங்களா? அடுத்து இந்த சைடு வந்து இப்படிக்கு தங்கள் கீழ்ப்படிந்துள்ள அப்படின்னு போட்டுட்டு இந்த இடத்துல வந்து கமா, இந்த இடத்துல கமா, இந்த இடத்துல ஃபுல் ஸ்டாப். இந்த இடத்துல ஃபுல் ஸ்டாப் வந்து நீங்க கண்டிப்பா வைக்கணும். ஓகேங்களா? அடுத்து முக்கியமா ஒண்ணு இருக்கு, என்ன அப்படின்னா உரைமேல் முகவரி. அது கண்டிப்பா எழுதணும். அதுக்கு மார்க் இருக்கு. ஓகேங்களா? டோட்டலா 5 மார்க் இருக்கா? அதுல வந்து அந்த ஃபர்ஸ்ட் எழுதுறதுக்கு எவ்வளவு மார்க் கொடுப்பாங்க அப்படின்னா 1/2 மார்க். அடுத்து உங்களோட பேராகிராஃபுக்கு 2.5 மார்க். எவ்வளவு வந்துருச்சு? 3 மார்க் வந்துருச்சா? அடுத்து அந்த இப்படிக்கு தங்கள் கீழ்ப்படிந்துள்ள அது உரைமேல் முகவரிக்கு சேர்த்து உங்களுக்கு டோட்டலா எவ்வளவு மார்க் கொடுப்பாங்க? 2 மார்க் சேர்த்து மொத்தம் எவ்வளவு மார்க்? 5 மார்க் அப்படின்றது கொடுப்பாங்க. அடுத்து வந்து எழுதும்போது கரெக்டா பெருநர் போடும்போது இந்த மேற்கோர் குறி அப்படின்றது கொடுக்கணும். அதாவது இந்த குறி அப்படின்றது வைக்கணும். அடுத்து கார்த்தி அப்படின்றது யார் எழுதுறா அப்படின்னா அங்க யாரு அந்த சித்தப்பா அப்படின்னா கார்த்தி அப்படின்றவர். அவருக்கு கொடுக்கும்போது அதுல என்ன பண்ணணும்? கமா அப்படின்றது போடணும். அடுத்து இந்த இடத்துல கமா போடணும். அடுத்து வந்து பின்கோடு எழுதும் போது கமா போடணும். அடுத்து கடைசியா முடிக்கும் போது என்ன பண்ணணும்? ஃபுல் ஸ்டாப் வைக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, போர்டு எக்ஸாம் படிக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இது போன்ற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை ஃபாலோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது போன்ற வீடியோஸ் வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.